குறிப்பா 11 ஆண்டுகளுக்கு மேல காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசி 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 இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சில விளக்கம் கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்போதுமே உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. விஜய் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனம் உண்டு. எப்பயாச்சும் ஒரு மீட்டிங் போடுறாரு, அந்த மீட்டிங் நடக்கும்போது மட்டும் வெளில வராரு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிடறாரு, வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி விமர்சனம் உண்டு. அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் விதமாக இன்னைக்கு ஒண்ணு பேசியிருக்கிறார். எனக்கு ஆசைத்தான், உங்க எல்லாரையும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே நேர்ல வந்து பாக்கணும்னு ஆசைத்தான். ஆனா இப்ப நம்ம எதிர்கட்சியா இருக்கிறதால அதுக்கான வாய்ப்பு இல்ல. நாம ஆட்சி அமைச்ச அப்புறம் உங்க எல்லாரையும் ஒவ்வொரு கிராமமா வந்து உங்க கிராமத்திலேயே உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு பேசிருக்காரு. இது முடியுமா? இது வாய்ப்பு இருக்கா? ஒரு வாதத்துக்கு சொல்றோம், விஜய் ஆட்சிக்கு வராருன்னு வச்சுக்கலாம். ஆட்சி என்பது 5 ஆண்டுகள். ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா மொத்தம் 1825 நாள். இந்த 1825 நாள்ல இவர் செக்ரட்டரியேட் இருக்குல்ல, தலைமைச் செயலகம், அங்கெல்லாம் போக வேணானே வச்சுக்கலாம். இவர் ஒவ்வொரு வில்லேஜா போய் மக்களை சந்திக்கிறாரு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுல விக்கிபீடியால போய் பார்த்தாவே தெரியும், 17,680 வில்லேஜஸ் இருக்கிறதா விக்கிபீடியால டேட்டா இருக்கு. இன்னொரு டேட்டா சொல்லுது தமிழ்நாட்டுல மொத்தம் 18,213 வில்லேஜஸ் இருக்குன்னு சொல்லி. சோ ஏறத்தாழ 18,000 வில்லேஜஸ் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஆட்சி என்பது 1825 நாள் தான், 5 வருஷம் வச்சுக்கிட்டா. இந்த 1800 நாள்ல 18,000 கிராமம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கிராமம் போகணும். 10 கிராமம் போய் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சந்திச்சு பேசணும். ஒரு முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 10 கிராமம் போக முடியுமா? அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு பேச முடியுமா? இன்னைக்கு வேலூர் மீட்டிங்லயே ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறார். இவர் ஒவ்வொரு கிராமத்துக்கு போயிட்டு கிராமத்து மக்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்து பேசுறதா வச்சுக்கலாம். ஒரு கிராமத்துக்கு 1/2 மணி நேரம்னா 10 கிராமத்துக்கும் 5 மணி நேரம் ஆயிடுது. 5 மணி நேரம் இவர் பேசணும். அப்புறம் சென்னையில இருந்து கிளம்பி போகணும். இல்ல அந்த கிராமத்துக்கு பக்கத்துல என்ன வந்துட்டு ஒரு சிட்டி இருக்குதோ அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கணும். இப்படி வேற எந்த வேலையுமே பார்க்காம கிராமமா போய் மக்களை சந்திக்கிறது மட்டுமே வேலையா வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு 10 கிராமம்லாம் போகவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி கிராமமா மட்டுமே டெய்லியும் போயிட்டு இருந்தா தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்து ஆட்சி நிர்வாகம் யாரு பாக்குறது? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கும். 100கணக்கான ஃபைல்ஸ் கோப்புகளை வந்துட்டு படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டு சில முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே அந்த மாதிரி 100கணக்கான ஃபைல்ஸ் பார்க்கணும்னா மாவட்டத்துக்கான ஆட்சியரே அப்படின்னா மாநிலத்துக்கான முதலமைச்சர் 1000கணக்கான ஃபைல்ஸ் பார்க்கணுங்க. பார்த்து தான் இந்த முடிவு எப்படி எடுக்கலாமா, அந்த முடிவு அப்படி எடுக்கலாமான்னு பார்த்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பல்வேறு விஷயங்கள் நடக்கும். அதனாலதான் நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கும், மண்டே டு ஃப்ரைடே டெல்லியில இருப்பாங்க. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்ல மட்டும்தான் அவங்க சார்ந்த தொகுதிக்கு போக முடியும். ஸ்டேட் மினிஸ்டர்ஸும் அப்படித்தான். மண்டே டு ஃப்ரைடே திங்கள்ல இருந்து வெள்ளி வரை பார்த்தோம்னா தலைமைச் செயலகத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ்ல யார் இருப்பா? ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தான் அவங்க செயலாளர்களா இருப்பாங்க. அமைச்சருக்கு அவங்க கூட கலந்து ஆலோசனை பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து நாட்டுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை தீட்டி முடிவெடுத்து அதெல்லாம் ஓகே பண்ணி நடைமுறைப்படுத்தணும். நீங்க கிராமமா மட்டுமே போயிட்டு இருந்தா எப்படி அங்க வந்துட்டு ஆட்சி நடத்த முடியும்? நிர்வாகத்தை எப்படி சிறப்பா நடத்த முடியும்? மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை எப்படி தீட்ட முடியும்? நாட்டோட உள்கட்டமைப்பை எப்படி மேம்படுத்த முடியும்? மாநிலத்தை எப்படி அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு போறதுக்கு திட்டமிட முடியும், சிந்திக்க முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாது. கிராமமா போறத வேலையா வச்சிருந்தாவே எல்லா கிராமத்தையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு முதலமைச்சர் என்பவர் கிராமமா போறத மட்டுமே வேலையாவும் வச்சுக்க முடியாது. ஆட்சியை நடத்தணும், நிர்வாகத்தை நடத்தணும். இவர் வந்துட்டு நான் ஆட்சி அமைச்ச அப்புறம் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லும் போது, கிராமமா வந்து சந்திக்கிறேன்னு சொல்லும் போது அங்க உள்ளவங்க கை தட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியல. அவங்கள நம்ம குறை சொல்லல. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அரசியல் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா என்ன போல பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரா இருந்தவங்க, விவரம் தெரிஞ்ச கல்வியாளர்கள், டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இத கொண்டு போய் இளைஞர்கள்ட்ட சேர்க்கணும். மத்தவங்க செய்யறாங்களா இல்லையோ, நான் செய்யணும்னு விரும்புறேன், என்னால முடிஞ்சதை செய்யணும்னு விரும்புறேன். அதனாலதான் இந்த வீடியோ போடுறேன்.
சினிமால இருந்து வரக்கூடிய ஆட்கள்கிட்ட உள்ள பிரச்சனையே இதுதான். அவங்களுக்கு எது பிராக்டிக்கல், எது பாசிபிள் அப்படின்னு தெரியவே தெரியாது. அதிகாரம் வேணுங்கிற ஆசை மட்டும் வந்துருச்சு மனுஷனுக்கு. இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லாம் அவங்க பார்க்காத விஷயம் இல்ல, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டாங்க. அடுத்ததா இந்த கவர்மெண்ட் பதவின்னு ஒண்ணு இருக்குல்ல, அரசியல் ஆசை. அரசியல்ல முதலமைச்சர் ஆகணும், அந்த பதவிக்கு வேணும், இந்த பதவி வேணும் அப்படி சொல்லி அந்த ஆசையும் வந்துருச்சு. நம்மள்ட்ட தான் கோடி கோடியா பணம் இருக்குதே, நமக்கு பிரபலம் இருக்குதே, அதுவும் தமிழ்நாட்டுல வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சினிமாக்காரனா என்னமோ ஒரு தேவ தூதன் மாதிரி நினைச்சுக்கிட்டு படிச்சவங்க, படிக்காதவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, விவரம் தெரியாதவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மோகம் கொண்டு அலையறாங்களே, இதை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை நம்ம பிடிச்சி அதையே என்ஜாய் பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் விஜய் போன்ற நடிகர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு விவரமற்ற பேச்சு. கைத்தட்டுறவங்களும் விவரம் தெரியாம கைத்தட்டக்கூடாது. விஜய்க்கும் நல்லா தெரியும், அரசியல கூர்ந்து கவனிக்கக்கூடிய நடுநிலை ஆட்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், விஜயால ஆட்சிக்கு வரவே முடியாது, கண்டிப்பா முடியாது. அவரு இப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறாரு, ஊரா போகலாம், கிராமமா போய் மக்களை சந்திக்கலாம், ஏன்னா வேற வேலை கிடையாது. இப்ப சந்திக்கல, இது அவரோட சோம்பேறித்தனத்தை காமிக்குது. இல்லன்னா நாம ஏன்டா நேர்ல போய் சந்திக்கணும் மக்களை? நாம தான் சினிமாக்காரங்களாச்சே, படத்துல நம்மளுக்கு தெரியுது, டிவில பாக்குறாங்க, நம்ம போக வேண்டாம், நம்ம சொகுசா வீட்லயே இருந்துப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல வீட்லயே இருக்கிறாரு. ஆட்சிக்கு வந்தனா கிராமமா வரேன்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் கண்டிப்பா கிராமமா வரேன்னு சொல்ல முடியாது. அதுவும் முதலமைச்சர் ஆன அப்புறம் இவர் வந்துட்டு கிராமமா வருவாராம். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி இவங்க நினைச்சா கொஞ்சம் திட்டமிட்டு கிராமமா போகலாம். எப்படிங்க ஒரு முதலமைச்சர் கிராமமா போக முடியும்? முடியாது, கண்டிப்பா முடியாது. இவர் ஆட்சிக்கு வரமாட்டேங்கிற நம்பிக்கையில அப்படி சொல்லி விட்டுறாரு. சரி, கொஞ்சமாவது ஓட்டு வாங்கணுமேங்கிறதுக்காக அங்க உள்ள ரசிகர்கள் கை தட்டுற அளவுக்கு ஏதோ ஒண்ணு பேசுறாரு. அவர் எப்படியே பேசிட்டு போகட்டும், சினிமா நடிகருக்கு விவரம் தெரியாம இருந்தா இருந்துட்டு போகட்டும். ஆனா வாக்குரிமை உள்ள குடிமக்கள், குறிப்பாக படித்த இளைஞர்கள் உடனே இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். இது எப்படி சார் முடியும்? இது முடியாது அப்படின்னு உணர்த்தணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மீட்டிங்லயே பேசுறாரு, நான் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக இருக்கிறேன், நான் இப்படி ஊழலையும் லஞ்சத்தையும் எதிர்த்து பேசினா உடனே என் மேலேயே அவதூறு பேசுறாங்க அப்படின்னு. அவதூறா சார்? இல்லாத விஷயத்த பேசினாதான் அவதூறு. திமுக மேல ஊழல் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, லஞ்ச லாவணிய குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா அது உண்மை, அதை பேசுங்க. ஆனா என் மேல அவதூறு பரப்புறாங்கன்னு பொய் சொல்லாதீங்க விஜய் சார், கண்டிப்பா பொய் சொல்லாதீங்க. நீங்க வந்த வருமானத்தை மறைச்சி வருமான வரி கட்டாம இருந்தீங்க அப்படின்னு அரசியல்வாதிங்க சொல்லல, மக்கள் சொல்லல, டெல்லியில இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை சொல்லுது. அடுத்ததா விஷயம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டு உங்க தலையில குட்டி உங்களை வந்துட்டு கண்டிக்குது. தலையிலேயே நல்ல ஒரு குட்டு வச்சாங்க. விஜய், வரி கட்டுறத நீங்க என்னமோ தான தர்மம் பண்றத நினைச்சுக்காதீங்க. வரி கட்டுறதுங்கிறது உங்களோட சட்டப்பூர்வமான கடமைன்னு சொல்லுது. நீங்க இவ்வளவு மறைச்சிருக்கீங்க. புலி படத்துக்கு 15 கோடி ரூபாய் வாங்கின சம்பளத்தை நீங்க மறைச்சிட்டீங்கன்னு வருமான வரித்துறை சொல்லுது. கோர்ட்டு ஆமா அது உண்மைதான், அதனால அவருக்கு போட்ட அபராதம் சரிதான்னு கோர்ட் சொல்லுது. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுது. இப்படி உண்மையை சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வராமவே விஜய் சினிமா நடிகரா இருக்கும் போதே இந்த மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்துறாரு. கட்ட வேண்டிய வரிய மறைக்க முயற்சி பண்ணாரு. அத அரசாங்கம் கண்டுபிடிச்சு கட்ட சொல்லுது. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாரு, கோர்ட்டும் கட்ட சொல்லிடுச்சு அப்படின்னு மீடியா சொல்லுது. மக்களும் சொல்றாங்க. சார், ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இப்படி வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஏமாத்துறீங்களே சார், அந்த வரி பணம் எங்க சார் போக போகுது? நீங்க வரி கட்டுனீங்கன்னா அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய வரி பணம் எங்க போகும்? நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தானே போகும். இப்ப நம்ம ரோடு போடுறோம், புதுசா ரயில்வேஸ் போடுறோம், ஏர்போர்ட் கட்டுறோம், நிறைய ஸ்கூல்ஸ் கட்டுறோம், காலேஜஸ் கட்டுறோம், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறோம். இதுக்கெல்லாம் எங்க இந்த பணம் வரும்? நிறைய சம்பாதிக்கிறவங்கள்ட்ட இருந்து வரி வாங்கி அதை இல்லாத ஏழை பழைகளுக்காகவும் நாட்டோட வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்ததானே சார் அரசாங்கம் இருக்குது. ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இப்படி முறைகேடா நீங்க கவர்மெண்ட் ஏமாத்துறீங்களே, இதனால மக்களை அல்டிமேட்டா ஏமாத்துறீங்களே. உங்க கையில ஆட்சி கொடுத்தா தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்ன சார் ஆவாங்க? அதனால அவதூறு எல்லாம் பரப்பல, உண்மைதான் சொல்றாங்க. சரிங்க சார், எதிர்கட்சி அவதூறு பரப்பதை வச்சுக்கலாம். உங்க வாதப்படி இன்கம் டாக்ஸை விட்டு ஏவி விட்டு எனக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படி கூட வச்சுக்கோங்க. கோர்ட் ஏன் சார் உங்க மேல தப்பா சொல்ல போகுது? கோர்ட்டுக்கு என்ன சார் வேண்டி கிடக்கு?
நீதிமன்றமே சொல்லுது அப்படின்னா உண்மை இல்லாம சொல்லாதல்ல. இப்ப நீங்க தான் ஏமாற்று பேர்வழின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லுது. உடனே மக்களுக்கு தெரியும் நம்மளை பத்தி அப்படின்றாங்க. மக்கள் விவரம் தெரியாத மக்கள் இல்ல சார். குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருக்கும் நல்ல விவரம் தெரியுது, நல்ல விவரம் தெரியுது. அதனால நீங்க சினிமால டயலாக் பேசுற மாதிரி பேசி, மத்த அரசியல் திமுக அரசியல்வாதிங்க பேசுற மாதிரி பேசி தமிழக மாணவர்களையும் இளைஞர்களையும் பெண்களையும் ஏமாத்தல் நினைக்காதீங்க. அது கண்டிப்பா முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றாரு விஜய் அவர்கள். இந்த விஜயை தப்பு சொன்னா அது தமிழ்நாட்டு மக்களை தப்பு சொல்றதா அர்த்தம். இது என்ன நியாயம்? நீங்க வருமானத்தை மறைச்சி வரியை ஏற்றி விட்டீங்க அப்படின்னு உங்க மேல உள்ள உண்மையான குற்றச்சாட்டை வச்சா அது எப்படி தமிழ்நாட்டு மக்களை குறை சொல்றதாகும்? அது எப்படி தமிழ்நாட்டு மக்களை தப்பா பேசுறதாகும்? நீங்க தப்பு செஞ்சா அது உங்களை தான் சார் சேரும். நீங்க தப்பு செஞ்சா அரசாங்கம், மக்கள் எல்லாமே உங்களை தான் குறை சொல்லுவாங்க. உடனே உங்களை தப்பு சொன்னா அது எப்படி தமிழ்நாட்டு மக்களை தப்பு சொன்னதா ஆகும்? இப்படி சினிமால பேசுற மாதிரி பேசி விஷயத்தை டைவர்ட் பண்ணி விட்டு நீங்க எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறீங்களா? உங்களை தப்பு சொன்னா தமிழ்நாட்டு மக்களை தப்பு சொன்னதா அர்த்தங்கிறீங்களே. அப்ப நீங்க சம்பாதிச்ச பணம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சம்பாதிச்சதா அர்த்தமா? அந்த பணத்தை எல்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டீங்களா? ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கீங்களே, அது எல்லாத்தையும் வாரி வழங்கிடுங்க. ஒண்ணுமே இல்லாம வாங்க அரசியலுக்கு அப்படியே வரீங்க. அப்ப நீங்க சம்பாதிச்சு நீங்க தப்பு பண்ணி அதெல்லாம் உங்களோட சேரும். உங்களை குறை சொன்னா மட்டும் அது தமிழ்நாட்டு மக்களை குறை சொன்னதா சேருமா? இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? விஜய் ஒரு முறை சொன்னார், ஒரு பேட்டில சொல்லியிருந்தார், நான் படிச்சிருக்கிறேன். ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டி நான் நிறைய பணம் சம்பாதிச்சு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டி மக்களுக்கு சேவை செய்யணும், அது என்னோட லட்சியத்துல ஒண்ணு அப்படி சொல்லியிருந்தார். ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 300 கோடி ரூபாய் பணம் ஆகும்னு சொல்லியிருந்தார். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்களே மிஸ்டர் விஜய், ஏன் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டி விடல இது வரைக்கும்? அப்ப மக்கள் மேல அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம்? இன்னைக்கு நீங்க அரசியல் பேசுறது, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பசி, ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அதையும் என்ஜாய் பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் வரீங்களே ஒழிய நாட்டு மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறை எல்லாம் நீங்க வரவே இல்லைங்கிறதான் விவரம் தெரிஞ்சவங்க பேசக்கூடிய பேச்சு. நிறைவா விஜய் அவர்கள் ஒண்ணு சொல்றார், நாம திமுகவை ஏத்து பேசினா திமுகவுக்கு மாற்று சக்தி டிவிகே தான், போட்டி என்பது டிவிகேக்கும் டிஎம்கேவுக்கும் தான் அப்படின்னு பேசணும்னா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறுறாங்க அப்படி சொல்லி அஇஅதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாமுக உள்ளிட்ட கட்சிகளோட தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சனம் பண்றாரு. நேத்து நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த, மக்கள் மத்தியில செல்வாக்கு கொண்ட, கோடிக்கணக்கான மக்களை உறுப்பினர்களாக கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிய நீங்க ஃபீல்டுலயே இல்ல, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படி சொன்னா அவங்களா சும்மா இருப்பாங்களா? எத்தனை வருஷமா அரசியல்ல மக்களுக்காக பாடுபட்டு தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய கட்சிகள்லாம் ஆமா விஜயோட டிவிகேவுக்கும் ஸ்டாலினோட டிஎம்கேவுக்கு தான் போட்டி, நாமெல்லாம் ஒண்ணுல சும்மா இருப்பாங்களா? என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு அகங்காரம்! இது ஒரு அநாகரிக பேச்சு, இது ஒரு அநாகரிக பேச்சு. விஜய்க்கு வந்துட்டு அரசியல் தெரியலங்கிறதான் உண்மை. இவரு சொல்றாரு, இந்த விஜயை வந்துட்டு எல்லாரும் எதுக்குறாங்க. நீங்க எல்லாரையும் கூட்டணிக்கு கூப்பிட்டீங்க, ஆட்சியில பங்கு கொடுப்போன்னு சொல்லி ஆசை காமிச்சு பாத்தீங்க. உங்களால ஒண்ணுமே முடியாது, நீங்க நல்ல மனுஷனும் கிடையாது, உங்களால ஆட்சிக்கும் வர முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன கட்சி கூட உங்க கூட கூட்டணியில வரல. கூவி நீங்களும் கூப்பிட்டு பாத்தீங்க, ஒருத்தர் கூட வரலனதும் எல்லாரும் சேர்ந்து என்ன எதுக்குறாங்கன்றது என்ன பேச்சு? இதெல்லாம் என்ன பேச்சு? டிவிகேங்கிறது உண்மையிலேயே இங்க போட்டியிலேயே கிடையாது. சும்மா ஒவ்வொரு ஊர்லயும் மத்த ஊர்ல உள்ள கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அப்படி ஒரு கும்பல் கூட்டிட்டா இதுதான் அரசியலா? எழுதி வச்சு படிச்சுட்டா, எழுதி வச்சு வந்துட்டு அப்படியே டயலாக்க மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி பேசிட்டா இதுதான் அரசியலா? அரசியலுங்கிறது அப்படி இல்ல. பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஏ சைல்டு பிளே. விஜய் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ ஒண்ணு பேசுறீங்க, சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. கேட்கறவன் எல்லாம் கேசரி சாப்பிட்டுட்டு இருக்கிறானா அப்படின்றீங்க. ஏன் கேசரி சாப்பிட்டு கேட்டா நல்லா மனசுல ஏறாதான்? அட கேட்கறவன் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டா கேட்டுட்டு இருக்கிறான் அப்படி சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டே பாக்குறது இல்லையா, சாப்பிட்டுட்டே கேட்கறது இல்லையா, சாப்பிட்டுட்டே பேசுறது இல்லையா? அப்பெல்லாம் நம்ம நிதானம் இல்லாம இருப்போம். கேசரி சாப்பிட்டா என்ன நிதானம் இழந்துருவோம்னா, ஒருத்தன் கஞ்சி அடிச்சா, போதைப் பொருட்களை சாப்பிட்டா, தண்ணி அடிச்சா, அந்த மாதிரி டைம்ல ஒரு விஷயத்தை அவன் கேட்கறான் அப்படின்னா அவனுக்கு நிதானம் இல்ல. அந்த நேரத்துல வந்துட்டு அவன் நல்லா விஷயம் நல்லா வந்துட்டு கிரகிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு நிலையான மைண்ட் இருக்காது அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. மறுபடியும் சினிமாவில பேசுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு, கேட்கறவன் எல்லாம் கேசரி சாப்பிட்டு இருக்கிறானா? என்ன பேச்சு இது?
அப்புறம் பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல அங்க விசில் சின்னம், அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு, பச்சக் பச்சக் பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க அப்படின்னு. சார், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஓட்டு போடும்போது ஒரு அழுத்தினாவே போதும், பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க சொல்லுங்க. அது என்ன, பச்சக் பச்சக் பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க. 3 முறை போய் அழுத்த போறாங்க. இன்னும் தேவையில்லாம நேரம் தான் வேஸ்ட் ஆகும். ஏதாச்சும் ஒண்ணு முட்டாள்தனமா பேசாதீங்க விஜய். விஜய் கூட எப்படியோ பேசிட்டு போகட்டும். அறிவார்ந்த தமிழக மாணவர்களே, இளைஞர்களே, பெண்களே, தயவு செய்து சினிமாக்காரங்க பின்னாடி போகாதீங்க. அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்ல. நம்மை ஆள்பவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும், விஷயம் தெரிஞ்சவங்களை தேர்ந்தெடுக்கணும். சார், யாரு நேர்மையானவங்க, யாரு ஊழலையும் லஞ்சத்தையும் எதிர்த்து பேச முடியும்? 13 வருஷம் முதலமைச்சரா குஜராத்ல, இப்ப தொடர்ந்து 12 ஆண்டுகளா இந்தியாவோட பிரதமரா, முதலமைச்சர் பிரதமர்னு 25 வருஷம் தொடர்ந்து உச்சபட்ச பதவியில் இருந்தும் கூட ஒரு ஊழல் கூட செய்யாதவர் ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி. அவரு ஊழலுக்கு எதிராக பேசலாம், லஞ்சத்துக்கு எதிராக பேசலாம். ஆட்சி அதிகாரத்துக்கு வராதப்பவே, அரசியல் கட்சி ஆரம்பிக்காதப்பவே, ஒரு நடிகரா இருந்தப்பவே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு கட்ட வேண்டிய வரிய கூடயே ஏமாத்தின ஒரு ஏமாற்று பேர்வழி விஜய். அவரை போய் நம்ம ஆதரிக்கலாமா? இந்தியாவுல பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட எந்த மாநிலத்து இளைஞராவது, மாணவர்களாவது சினிமாக்காரங்க பின்னாடி இப்படி போறாங்களா? அவங்கள முதலமைச்சர் ஆக்கணும், பிரதமர் ஆக்கணும்னு சொல்லி எங்கேயாச்சும் பேசுறாங்களா? நம்ம விஜய்க்கு ரசிகரா இருப்போம், வடிவேலுக்கு நம்ம ரசிகரா இருப்போம், அது வேற. அதற்காக விஜயும் வடிவேலையும் முதலமைச்சர் ஆக்கணும்னா நம்ம தகுதியை பத்தி, நம்மளோட அரசியல் அறிவியலை பத்தி நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க? நாம சொல்றோம்ல இந்திக்காரனுக்கு அறிவில்லை அப்படின்னு, அப்படி யாரையும் சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு அந்த அடிப்படை அறிவுங்கிறது இருக்கத்தான் செய்யும், காமன் சென்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்றத வச்சுப்போம். நீங்க சொல்ற மாதிரி இந்திக்காரங்க, பீகார்காரங்க, உத்தரப்பிரதேசக்காரங்களுக்குலாம் அறிவில்லை அப்படின்னா, அப்படி அறிவில்லைன்னு சொல்றீங்களே, அவங்களே எந்த சினிமா நடிகரையும் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி இப்படி வந்துட்டு வேலை பார்க்கறது இல்ல. ஆனா அறிவார்ந்த தமிழக இளைஞர்கள், நாம தான் ஞானத்துக்கு சொந்தக்காரன் சொல்றோம்ல, அப்படிப்பட்ட நாம ஒரு சினிமா நடிகரை, அதுவும் தனிப்பட்ட ஒழுக்கமும் இல்லாத மனிதர், அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு வரியும் கட்டாத மனிதர், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பின்னாடி போறது அப்படிங்கிறது நமக்கு இழுக்கு. 11 வருஷமா வந்துட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன், அவங்க கூட வந்துட்டு பழகி இருக்கிறேன். இப்ப நான் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி வீடியோ மூலமா நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம மாணவர்களுக்கு கொஞ்சம் பேராவது உண்மையான விஷயத்தை எடுத்து சொல்லலன்னா அவங்க அப்புறம் தவறானங்க சொல்றதை கேட்டுத்தானே தவறான வழியில போயிடுவாங்க. இதனால நாடு பாதிக்கப்படுமே அப்படிங்கிற அக்கறையில சொல்றேன். இன்னமும் மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. நாம எல்லாருமே சினிமாக்காரங்களுக்கு வந்துட்டு ரசிகரா இருக்கலாம். வாழ்க்கையில் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லா நடிகரும் நடிக்கிற நல்ல படத்தை பார்ப்போம், பிடிச்சிருந்தா பார்ப்போம், இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு அந்த நடிகர் பிடிக்கும், இந்த நடிகர் பிடிக்கும்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் கூட நடிகர் என்பவர் வேற, தலைவர் என்பவர் வேற. ஒரு நாட்டோட பிரதமராகவோ, ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சராகவோ ஒருத்தர் வரணும்னா அவர் பரிசுத்தமான ஆளா இருக்கணும். நாட்டு மேலையும் நாட்டு மக்கள் மேலையும் அக்கறை கொண்டவரா இருக்கணும். அவரோட ட்ராக் ரெக்கார்டு நல்லதா இருக்கணும். அவர் அடிப்படையில நல்ல மனிதரா இருக்கணும். அவரு விவரம் தெரிஞ்சவரா இருக்கணும். அப்படிலாம் இருந்தா தான் நமக்கு நல்லது நடக்கும், நாட்டுக்கு நல்லது நடக்கும். சாதாரணமா வந்துட்டு ஒரு 50 வயசு வரைக்கும் சினிமாவில் நடிச்சுட்டு ஜாலியா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு திடீர்னு அரசியல் ஆசை வந்து அதிகார பசி கொண்டு இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு விஷயம் தெரியாம பேசுறவங்களெல்லாம் ஒருபோதும் நம்ம தலைவரை ஏத்துக்க கூடாது. அப்படி ஏத்துக்கிட்டோம்னா நாம எப்படிப்பட்டவங்கன்னு இந்த ஊரு, மத்த மாநிலம், நம்ம நாடு எல்லாருமே நம்மள தப்பா பேசும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோ போடுறேன். நல்ல முடிவு எடுக்கணும். நரேந்திர மோடி அவர்கள் நல்ல தலைவர். இந்த நாட்டை வளர்த்திருக்கிறார். 25 கோடிக்கும் மேற்பட்டவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். 25 கோடிக்கும் மேற்பட்டவங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நரேந்திர மோடி பிரதமரா வரும்போது இந்தியாவில் வைஃபை, இந்த இன்டர்நெட் யூசேஜ்ங்கிறது 25 கோடி பேர் தான் பயன்படுத்தினாங்க. இப்ப 95 கோடி பேர் பயன்படுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நிறைய வாரி வழங்கியிருக்கிறார். ஊழல் என்பது ஒரு பைசா கூட பண்ணாதவர். அப்படிப்பட்டவர் கை காமிக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க முதலமைச்சராக்க, அவங்க கை காமிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நேரடியா நரேந்திர மோடி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார். ஊழல் நடக்கவே நடக்காது, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். லஞ்சம் இருக்கவே இருக்காது, அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். நல்ல முடிவெடுங்க. நன்றி.